யாழ்ப்பாணத்துல எல்லாருக்குமே இங்கதான் வாகனம் ஓடுறதுக்கு பழக்கு வேணும். இந்த எல்லா லேர்னர்ஸும் இங்கதான் கொண்டு வந்து பழக்கு வேணும். அடியில போடும். இதுல வந்துட்டு முதலாவது ரிவர்ஸ் எடுத்து பழகும்னு சொல்லி அலசின நான் சொன்னவர் கஜனா வந்து நடவி இருக்கிறாச்சு. முக்கியமா ரிவர்ஸ்ல இந்த கண்ணாடி கவனிக்கணும். இப்பதான் ஞாபகம் வருது. இந்த கியர் வந்து கைக்கு இருக்கிறதால அந்த காரணம் கொண்டு நர்வஸ் ஆகாது. திருப்பு அத வடிவ நடுவால் எடுங்க, இடிச்சு விட்டுறாங்க. என்ன மாதிரி ஓடினான், என்ன பிள்ளைகள் என்னென்னத்தை மாத்தினா என்ன வடிவா ஓடலாம்ன்றத நீங்க கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த லேர்னர்ஸ்ல எல்லாம் குட்டி குட்டி பேசி பழக்குவாங்க. திருப்பு பாப்போம், எத்தனை திருப்பு வா. அங்க கேட்டுதான் மக்களே இது பெரிய வீதியா இருக்கிறபடியா திருப்பிட்டான். இல்லண்ணா ஓரளவு பழக்கம். நான் ஓடி இருக்கிறேன் முந்தி அந்த வாகனம் ஓடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனா நான் ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லுவேன். டக்குன்னு கண்டுபிடிங்க மேரங்க அந்த கமெண்ட் பண்ணினாள். சரி, இப்ப திரும்ப மண்டதேவி ரோட்டுக்கு வந்தாச்சு. பகிர்ந்து கொள்ளுங்க. இப்ப இதுல சைட் பண்ணுங்க. ஓடுறது மட்டும் முக்கியம் இல்லை, ஒரு சரியான ஒரு சாரதிக்கு சைட் பண்ணி எப்படி நிப்பாட்டுறாருன்ற பாப்போம். அரசியல்ண்ணா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாஸ் பண்ணுவேனா ஃபெயிலா? இதுதான் முக்கியமான போது. அங்க போ. சரி, திருப்பு ரைட். இந்த வாகனம் வந்து ஜெசியன் காருண்ட நீளத்தோட ஈக்குவலான கார். இப்ப இந்த வாகனத்துக்கும் லேர்னர்ஸ்ல போய் ஓடின அந்த பெரிய பஸ்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கா? கியர் எப்படி தெரியல. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக இப்போ இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம். இந்த பார்த்துருப்பீங்க, நாங்கள் இதுக்கு அண்மை காலமாக ஒரு வேன் எடுத்து மோடிஃபை பண்ணி நாங்கள் வெள்ளோட்டம் எல்லாம் போயிட்டு வந்த நாங்கள் தொடர்ச்சியாக காணொலி பார்க்குறாங்களே தெரிஞ்சிருக்கு. நாங்கள் இலங்கை முழுவதும் வந்துட்டு இந்த வேனை வந்து உள்ள வீடு மாதிரி மாற்றி, அதாவது கேம்பர் வேன் மாதிரி மாற்றிட்டு இலங்கை முழுவதும் ஒரு 90-100 நாளுக்கிட்ட போக போகிறோம் பயணம். ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னம் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த லைட் வெஹிக்கிள் இருக்குது தானே, அதாவது சாதாரணமாக நார்மலாக கார், மோட்டர் பைக், வேறு என்னென்ன ஆட்டோ, அதுக்கெல்லாம் சேர்த்து நாங்கள் முதல் தடவையில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ட்ரையல் எல்லாம் காட்டி ஒரு லைசன்ஸ் வந்துட்டு எடுத்துனாங்க. அது வந்து லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ். அதுக்கு பிறகு ஹெவி வெஹிக்கிளுக்கு மாற்ற வேணும். ஹெவி வெஹிக்கிளுக்கு மாற்றுறதுக்கு நாங்கள் திரும்ப போய் மெடிக்கல் எடுக்கணும். மெடிக்கல் எடுக்க எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் அசௌகரியமா இருந்தது. ஜூரின் டெஸ்ட் எடுப்பாங்க. ஏன்னா முதல்ல எல்லாம் வந்து இது எக்ஸ்ரே எடுப்பாங்க, காலில் எலும்பு முறிவுகள் அதுகள் எல்லாம் பார்ப்பீங்க, கை முக்கியமா பார்ப்பீங்க, அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன் நான். இப்ப வந்து நீங்க கனரக வாகனம் ஓட போறீங்க. இலகுரக வாகனம் ஓடினா கூட ஒரு ஆள் 2 பேருக்கு தான் பாதிப்பு. கனரக வாகனம்னா இது கனரக வாகனம் இல்ல. இதே மாதிரி நீங்கள் பெரிய கண்டர் மட்டும் ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் பாப்பீங்க. ஏன்னா வந்து பொதுமக்களோட உயிரும் முக்கியம் இல்ல. உங்களோட சுகர் சுகர் பார்த்த வேணும். ஒரு 18 வயசு படி என்னோட மெடிக்கல் எடுக்க வந்தவன், அவனுக்கு சுகர் கூட அவனை திருப்ப ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டான். அதான் ஓடிக்கொண்டு போய்க்க தலை சுத்தி சுகர் இருந்தா வந்து அந்த மயக்கம் மாதிரி எல்லாம் பெருமாமன்னு சொல்லி அந்த பயங்கர ஸ்ட்ரிக்டா தான் பார்த்தவன். கண் முக்கியமா பாப்பினும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்த பிறகு எக்ஸாம் நடந்தது. ஸோ எக்ஸாம் வந்து கச்சேரியில் போய் எழுதினான். அதுக்கு பிறகு லேர்னர்ஸ் பர்மிட்டு வந்தவன். அந்த டைம் தான் ஒரு சம்பவம் நடந்து கொண்டு இருந்தது. சம்பவமா? நாங்கள் எங்களோட வாகனத்துல ஒரு விஷயத்த பொருத்தினாங்க. ஏசி நாங்க அந்த டைம் தான் பொருத்தினாங்க. ஸோ அதுக்கு பிறகு எனக்கு வாகனம் பெருசா ஹெவி வெஹிக்கிள் எதுவுமே ஓட கிடைக்கல. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு ஓடி பார்க்க போறோம். இதுக்கு முன்னமெல்லாம் நான் சித்தப்பாட வாகனம் கேம்பஸ் இருந்த டைம்ல ஓடினான். ஒரு சின்ன ஒரு இது ஸ்டியரிங் இன்ஜ வந்து நின்றது. கேளுங்க வேணும். அதுக்கு பிறகு முந்தைய ஓடினான் வடிவா. அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு ஜெசியன் அந்த சொப்பன சுந்தரி ஓடினான். 12 வருஷத்துக்கு பிறகு பரவாயில்ல. கொஞ்சம் அதுக்கு அது ஓட்டோ இல்ல தானே? அது ஓட்டோ இல்ல. இன்றைக்கு தான் சுந்தரி சாப்பிடுறது கார் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வேற ஓடினான். இப்ப பொலனரோ போனா பொலுரோ ஓடினது. பொலுரோ கொஞ்சம் வித்தியாசமான, கொஞ்சம் மேல இருந்து ஓடுற மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் இதுவும் இருக்கும். அது வித்தியாசம். இது இல்ல நல்ல என்னன்னு சொல்றேன், எவ்வளவு இருந்து ஓடலாம் பாத்தீங்க. கண்டியில இருந்து உங்களை ஓடிக்கணும் விட்டு இதுவும் தெரியும். கார்ல இருக்கே எனக்கு அந்த பொசிஷன் பிடிக்கல. இது இந்த பொசிஷன் நல்லா இருக்கு. இருந்து வடிவா போகலாம். ஆனா இந்த பொசிஷனுக்கு வந்து காத்து மூஞ்ச அடிக்குது இல்ல. இந்த வாகனத்துல ஒரு குறைபாடு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த காத்து வந்து வளைஞ்சு இங்க வந்து தலைக்கு கிட்ட தான் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ வளைஞ்சு உடனே இதுக்குள்ள அடிக்காது. ஸோ அதுக்காக ஃபேன் எல்லாம் மாத்தி வச்சிருக்கிறோம். சரி, நாங்க கதைக்கிறத விட்டுட்டு வந்த அலுவல பாப்போம். பாப்போம். சரி, இதுல வந்த அலுவல் என்னன்னு சொல்லலையடா.
அதான் வந்த அனுவல் என்னன்னா நாங்கள் வந்துட்டு இதுல லேர்னர்ஸ் இருக்கு தானே, அதாவது இந்த லைப்ரரி இந்த சைட்ல வந்துட்டு யாழ்ப்பாணத்துல எல்லாருக்குமே இங்கதான் வாகனம் ஓடுறதுக்கு பழக்குவினம், இந்த எல்லா லேர்னர்ஸும் இங்கதான் கொண்டு வந்து பழக்குவினம். ஆனா நான் ஹெவி வெஹிக்கிள் லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ் எடுத்தேன்னா அங்க சிடிபி பஸ் இருக்கு கொண்டாவில்ல இப்போ அங்க இன்னும் அடிச்சு பழக்குவான். ஓமன் அது வீட்டுக்கு பக்கத்துல பயங்கர ஸ்ட்ரிக்ட். அங்கதான் நான் லைட் வெஹிக்கிள் எடுத்தேன்னா இப்போ வந்து கிருவாவில் போட்டிருக்கிறேன், பார்ப்போம் என்ன கதைன்னு சொல்லி. இதுல வந்துட்டு முதலாவது ரிவர்ஸ் எடுத்து பழகும்னு சொல்லி அலசினா நான் சொன்னவர். அவர் வந்துட்டு வாகனத்தின் பார்ட்ஸை வந்து இதுல சொன்னார். ஏபிசி என்னன்னு சொல்லுங்க. ஏபிசி இது பிரேக் கிளட்ச். ஸோ இது வந்து கியர் வந்து இந்த வாகனத்துல கைக்குள்ளே இருக்கு. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் கையில இந்த இதுக்குள்ள வர கியர் உள்ள வாகனம் இதான் முதல் தடவை ஓட போறேன். சீட்டு என்னன்னா எங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய லொரியல் மாதிரி தான் அடிக்கணும் உங்களோட இந்த உருவத்துக்கு எல்லாம். காருக்கு எல்லாம் இருந்தா கால் முட்டுது. சரி வெளிக்கிடுவோம் பார்ப்போம். ஹீட் மீட் என்னன்னா டிக்கெண்ட் சத்தம் கேட்கும். இப்பதான் சுவிட்ச் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்க. முதல்ல இருந்ததை விட ஸ்டார்ட் வந்து வேலை கிடைக்குது. என்ன டீசல் பம்ப் மாத்தினா ஸ்டார்ட் அடிச்சிட்டாரு ஹயர் தெரியும். சரி இப்ப நாங்க முன்னுக்கு போகணும் வேணும். இப்ப முன்னுக்கு போய் இஞ்சால பக்கம் திருப்பி போகணும். அங்காலையும் பழகி கொண்டிருக்கிறார்கள், இஞ்சாலையும் பழகி கொண்டிருக்கிறாங்க. எக்காரணம் கொண்டு அங்கால விட்டுறாங்க. சரி என்ன பிரச்சனைடா எனக்கு இப்ப முதல் தடவை ஓடைக்கல பிரச்சனை ஸ்டீரிங் எந்த அளவுக்கு திரும்புதுன்ற அந்த ஒரு அந்த படிமானம் இல்ல. ட்ரை பண்ணுவோம். ரைட் ஒருக்கா திருப்பி பாருங்க. ஃபர்ஸ்ட் கியர் இப்படி கொண்டு போறீங்களா? மேல பாஸ் விழுந்துட்டேன்னு நம்புறீங்களா? விழுந்துச்சு. ரைட் ஓகே ரைட். இப்ப திருப்புங்க இது வாகனம் அதான்டா. அது கண்டிஷன் அப்படிடா. கண்டிஷன் அப்படி நல்லா இருக்கு. ரைட் ரைட். எனக்கு என்னன்னா கண்ணாடி செட் பண்ணல. அவ்வளவுதான் காணும். என்ன அங்கால வளர்றான் இல்ல. இப்ப இங்கால உங்களுக்கு கண்ணாடி செட் பண்ணணும். ரைட்டா இல்ல கண்ணாடி அங்க பாக்குதுண்ணா. எங்க பாக்குது? அங்கங்கே பாக்குது. பொடியே தெரியல வாகனத்தின். என்ன கொஞ்சம் உள்ள எடுத்து. ரைட் பர்ஃபெக்ட். இங்க பாருங்க. இதுல வந்து கண்ணாடி வந்துட்டு இப்போ கரெக்டாக இருக்குன்னு நம்புறேன். ஸோ அதுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எங்களுக்கு பேசிக்காக நார்மலாக கையை விட்டு திருப்பிட்டா என்ன ஓடுதல் நினைக்கிறீங்களா? ஓடு பாப்போம். ரிவர்ஸ் அடி பாப்போம். ரிவர்ஸ் கியர். சரி இப்போ ரிவர்ஸ் போடுவோம். ரிவர்ஸ் அடியில் போடுவோம். ஓகே கிளச்சை விட்டா வாங்கி அடியில் போடணும். கால் இங்கே வேறுங்கண்ணா. காலையில் மட்டும். ரைட் அப்படி தான் மட்டும். ரைட் எடுங்க. ஓகே ஃபோன் நம்புறீங்களா? போவோம் அவனுங்க கொஞ்சம் ஃபோனை மேலே எடுங்க. போடா தெரியல. வாங்க தேவையில்ல. போட கண்ணாடி ரிவர்ஸுக்கு முக்கியம் பண்ணா. இப்போ திரும்ப கூட டே கொஞ்சம் போய் அங்க பாருங்க. சில்லு பிஞ்சில்லு போயிட்டு. என்னடா ரைட் அங்க பாருங்க. கரெக்டா போகுது பாருங்க. ஓகே நீ சில்லு திரும்ப போ. ஆனா நான் பாஸ் என்ன பாஸ் சிடிபியில் வளையினது தான் பார்த்தீங்களா? இப்போ என்னன்னு சொல்லுங்க. இவர் ஓடணும் வேண்டாம், நான் பக்கத்தில் இருக்கணும். இவர் லேர்னர்ஸ் பெர்மிட், எனக்கு வந்து லைசன்ஸ் இருக்கு. லைசன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் இருந்தால் தான் லேர்னர்ஸில் பெர்மிட் இருக்கிற ஒரு ஆள் ஓடலாம். சரி இப்போ வந்து ஆள் என்ன முறைக்கு அடிச்சுட்டு ஆளை வந்து ரோடு இருக்கு மெயின் ரோடுக்கு ஏற்ற போகிறோம். நீங்கள் சொல்லவே இல்லையே இன்னொரு காடி. சரி ஓகே நியூட்ரல் பார்க்கறதே எப்படி இப்படி நியூட்ரல் ஒன்றும் பார்க்க தேவையில்லை. கியர் விழுறது சாஃப்டாக இருக்குண்ணா. எல்லாம் சாஃப்டாக தான் இருக்கும். ஓகே பழகிட்டு அவ்வளோ மோசமெல்லாம் இல்லை. எப்படி ஜெரின் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறான். நெஞ்ச கையில் பிடிச்சிட்டு இருப்பான். அப்படி அந்த போஸ்டர் கிட்ட எங்க போஸ்ட்டுக்கு இஞ்சாலையாங்க இந்த போஸ்டர் சரியா? என்னோட கிட்ட எடு ஆனா போய் முட்டிருமண்ணா. ஓகே சரி எடு கிட்ட. ஓகே இப்போ திருப்ப ரிவர்ஸ் கியர். ரெண்டாவது போஸ்ட்ல அடிக்க போதுடா டேய். ரெண்டாவது தடவை ரெடி ஆச்சு. இதுல தான் தெரியுது எதுல வச்சு திருப்ப போறீங்கன்னா. சரி ஓகே எங்க நான் அது ஒன்றே காணல. நாய்க்குட்டி ஒன்று போறது காணாது. அந்த இடம் அதுல பார்த்து திருப்பு. பாருங்க அப்படி திரும்புதுன்னு சொல்லு. கோணை தான் வச்சா தானே சரியான அந்த இது தெரியும். பச்சை புல்ல பார்த்து தானே திருப்ப. அப்ப ரோட்ல என்ன கோணா வச்சு கொண்டிருப்பாங்க. இல்ல பழகிறதுக்கு அந்த பழகிருந்து அடிப்போம். இங்க திரும்பிட்டு இடிக்க போதான் சொத்திக்கு போய் எடு பின்னால எடு. என்ன பின்னுக்கா? நேராக சரியா?
நிப்பாட்டு பின்னாடி போஸ். முக்கியமா ரிவர்ஸ்ல இந்த கண்ணாடி கவனிக்கணும். இப்பதான் ஞாபகம் வருது, பின்னால என்ன தெரியுதுன்னு சொல்லி பார்க்க வேணும். என்னண்ணா நீங்க சொல்லி தரையிலையே, இந்த பின்னுக்கு பாரதி இதை கவனிக்கணும்னு சொல்ல மறந்துட்டீங்க. நான் நோபல் லைசன்ஸ் எடுத்து 3 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த லைசன்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து இந்த மாதிரி கண்ணாடி பார்க்கணும், அதுகள் செய்யணும் அனுபவம் அது மறந்துட்டேன் பாருங்க. இல்ல மறந்துட்டேன் இல்லைன்னா வாகனம் ஓடுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. என்ன நீங்க இப்ப எடுத்துருக்கீங்களா, அப்ப ஓடி பழகலாம். ஜெசி வார நேரம் ஜெசி நில ஓடி பழகலாம். இப்ப சங்கரம் பஞ்சால வாகனம் வடிவா எடுத்து செஞ்சுட்டேன்டா ஓகே. சரி இப்ப என்ன நேரோட்டத்துக்கு போமா? போ. சரி இப்ப அரசியல் கேட்டு பாப்போம்ண்ணா. இந்த ரிவர்ஸ் என்ன மாதிரி இருந்தது உங்களோட ரிவர்ஸ்? ஓகே, இப்ப இது ஹெவியில ஓடைக்கு தான் உங்களுக்கு தெரியும். இது ஹெவி மாதிரி இல்ல, நார்மல் வேன் மாதிரி தானே. ரிவர்ஸ் ஓகே. இப்ப இந்த வாகனத்துக்கும் லேர்னர்ஸ்ல போய் ஓடினா அந்த பெரிய பஸ்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கா? அது வித்தியாசம் இருக்கு. அது பொடி ஆகலாம். பொடி சில்லு இருக்குல்லோ, சில்லுல இருந்து கிட்டத்தட்ட பெரிய ஒரு இடம் இருக்கு. இந்த வேன் அரவாசி கிட்ட பின்னால இருக்கும். அப்ப நீங்கள் பொடியில திருப்புறதா இல்ல சில்லு வேற அந்த கணக்குக்கு வந்து திருப்பணும். இது வந்து பொடியில இருந்து 2-3 அடியில இது சில்லுல இருந்து 2-3 அடியோட பொடி முடியுது. அது பெரிய நீளவா இருக்கும். அதுதான் பிரச்சனை. நீங்க அந்த சில்லு வரைக்கும் டேர்ன் வரைக்கும் திருப்பணும். திருப்பினா தான் உங்களுக்கு இதா இருக்கு. மற்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாகனம் வந்து ஜெசி என்ன காருண்ட நீளத்தோட ஈக்குவலான கார். அதுல என்னன்னா அந்த பொனட் வருது, அது முன்னுக்கு வருது, இது பின்னுக்கு பார்த்தா சரி. நாங்க இப்ப ஜெரினியும் தாண்டி இருந்து ஜெசி என்ன கார்ல ஓடுற மாதிரி இருக்கு. இவ்வளவு பொனட் பகுதிக்குள்ள வரும். ஸோ அதே அளவு தான், அதால கொஞ்சம் ஓடலாம்னு நான் நம்புறேன். கார் ஓடுறதை விட வேன் ஓடுறது வந்து ஈஸிலோ ஒழுங்கையில விட்டுட்டு எடுக்கலாம். வந்து நாங்கள் கோட்டோட இருந்து பார்த்துட்டு எடுக்கலாம். கார் அண்டைக்கு வந்து முன்னுக்கு பொனட்டே அங்க நிற்கும். அப்போ அது பார்த்து தான் எடுக்கணும். அந்த ஒரு சிக்கலாம். மற்றபடி இது ஓகே, ஈஸி. எங்களுக்கும் கை படிஞ்சிச்சு. மற்ற இந்த லேர்னர்ஸ்ல எல்லாம் குட்டி குட்டி பேசி பழகுவாங்க. அப்படி பழகிறவங்களா உண்மை ஓரளவு ஓடுறபடியா கொஞ்சம் பேசல. ஆனா மட்டாக்களுக்கு எல்லாம் கிளி முதல் தான் 2 தடவை கிளி வாங்கினேன் நான் ஒரு நாள். இந்த பேசிக்கான விஷயம், இந்த ஹேண்ட் பிரேக் அந்த ஓடர் எல்லாம் இருக்குல்ல, இங்கே எங்கட லேர்னர்ஸே அப்படித்தானேண்டா. தடியடு சரி ஓகே வலிக்கிடும். நாங்க இப்ப இதுல இருந்துட்டு பண்ணைக்கு போறோம்னு நினைக்கிறேன். பாப்போம் ஓடுவேன்னு நினைக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுல இருந்துட்டு நாங்கள் பண்ண பகுதி நோக்கி போறோம். இந்த மண்டதீவு பகுதிகளில் தான், அந்த சைட்ல தான் வாகனங்கள் வந்துட்டு இருக்காது. ஆளுக்கு இங்க ரிவர்ஸ் பார்த்துட்டு நேரோட்டத்துக்கு ரோட்டுக்கு போடுறோம். பல வேட்ட உயிரை வந்து பழைய கடவுள் எத்தனை சுத்த வண்டி இருக்கு. ஸ்டியரிங் எல்லாம் பிடிக்கிறதுக்கெல்லாம் அந்த முறை இருக்கு, அதெல்லாம் மறந்துட்டு. ஸோ வீடியோ பார்க்குறார்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன மிஸ்டேக்குன்னு சொல்லி அடுத்த முறை பார்த்து திருத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கொடுத்து திருப்பணும்னு சொல்லுவினம். ஓகே அங்கே முட்டாது இங்கே முட்டாது அவ்வளோதான். பொறுமையா தானேண்ணா, அவ்வளோதான். இதில் நின்று பொறுமையா எடுப்போம். பொறுமையா நின்று பிரேக் எப்படிங்க, பிரேக்குக்கு பதில் மாறி ஆக்சிலேட்டரை கொடுத்து விட்டீங்கன்னா தான் சீக்கிரம். எக்காரணம் கொண்டு நர்வஸ் ஆகாது. திருப்பு ரைட் ஓகே ரைட். சிக்னலும் போட்டாச்சு, பார்த்தாச்சு. கஜனை வந்து நடுவீதிக்கு இறக்கியாச்சு. பொறுமையா பழகும். கொஞ்சம் பழக்கமா இருக்கு. ரைஸ் பண்ணக்கூடாது. ரைட் ஓகே ஆறுதலா ஓகே போகக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் கொஞ்சம் பேர காலத்துக்கு பிறகு ஓடுறதால கொஞ்சம் பயமா இருக்கு. பின்னுக்கு அந்த பஸ்ஸும் வருது, இந்த கண்ணாடியில தெரியுது. நர்வஸ் ஆகாம ஓடி பார்ப்போம். எந்த பக்கம் எடுக்கணும், ஏதாவது திருப்புறதா? விளக்கை பக்கம் திருப்போம். கிளச்சை விட்டு அமர்த்தணுமா? பிரேக்கை பிடிச்சிட்டு கிளச்சை விட்டு அமர்ந்துங்க. இதுதான் முக்கியமான போது. அங்க போ. சரி திருப்பு எடுக்கலாமா? திருப்பு ரைட் ஓகே. போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாலே நீங்க வெட்டி காட்டுறான் பாருங்க. அவ்வளவுதான். ஆனா இந்த இது ஓடுறது கொஞ்சம் வித்தியாசமா தானே இருக்கு. காரை ஓடுறத விட அப்படியே இது கொஞ்சம் முன்னாத போடட்டா போடும். முன்னாத இல்ல ஃபர்ஸ்டா ரைட் ஓகே. இந்த கியர் வந்து கைக்கு இருக்கிறதால அந்த போடுறது வந்து கொஞ்சம் எப்படி சொல்ற, இதண்டா ஓகே 1 2 அடுத்த 3 4 விழுறது கொஞ்சம் பழகிட்டு. வாகனம் எங்கட இதை விட வாகனத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும், ரோட்ல அமைப்பு பார்த்து ரோட்டில் போற ஆக்களையும் பார்த்து தான் போகணும்.
அடுத்தது எங்களோட நின்ற அந்த கராச் அண்ணே இருக்கிறாரல்லோ. ஓ சரியா கவனம் இதுதான் டேர்ன். போங்க போங்க போங்க. ரைட் பரவாயில்ல. நீங்கள் நாளுக்கு மாற்றிட்டீங்க நினைக்கிறேன். மேலே 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 எழுது. எல்போட் ஒன்று போடணும் போல. ஃபோன் அடிக்கடா போடா ப்ளீஸ்டா. சரிங்கன்னா எங்கட நாங்கள் கராச்சியில் நாவலப்பட்டியில் போய் நின்றுப்போம் தானே. அப்போ வந்து அந்த அண்ணா வந்து சொன்னவர் தான் ஓடி பழகின வாகனம் வந்து இந்த கை கியர் தான், இந்த கியர் தான். முந்தி ஸ்கூலுக்கெல்லாம் நாங்கள் போய்க்கல இந்த மாதிரி ஒரு வேனில் தான் கூட்டிகிட்டு போகிறவர். அப்போவும் இந்த கைக்குள்ளே தான் கியர். அந்த அண்ணா சொன்ன விஷயம் என்னென்னா அவருக்கு வந்து ஒரு முழு சுத்து அந்த ப்ளே மாதிரி இருக்குமா, அதாவது ஒரு முழு சுத்து ஸ்டியரிங்கை சுற்றினா பிறகு தான் சில்லையை திரும்ப வலிக்கிடும். ஸோ அந்தளவுக்கு அந்த ப்ளே இருக்குது, அந்த ஆட்டம் உண்டு. சரி பண்ண யாழ்ப்பாண கோட்டையடியால் போய் கொண்டு இருக்கிறோம். கயன் ஓடுறான், கயன் பாஸ். சரி இப்போ பண்ண பாலத்தால் போய் கொண்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நேரோட்டம்ன்றதால பரவாயில்லை. அலசிண்ணா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாஸ் பண்ண வேணா ஃபெயிலா? நீ போயெல்லாம் பழகு. ஏன்னா என்ன பார்த்துக்காதீங்க, அங்கால காதல் ஜோடிகளை பார்த்துக்காதீங்க. மலைக்கட்டை ஹெல்மெட்டை காட்டுறா. சரின்னு என்ன நினைக்கிறீங்க? இல்லை 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 பாஸ் பண்ண வேணா ஃபெயிலான்னு சொல்லி. அடுத்தது பாஸ் ஃபெயில்ன்ற 2வது கட்டம். என்ன நம்பி வாகனத்தை விட்டுட்டு அண்ணா நித்திர என்ன வாகனத்துக்கு இருப்பியா இல்லை வாகனத்தை விட்டு பாஞ்சிருப்பியா? இருப்பியா நம்பிக்கை? இப்போ நான் ஓடுவேன்னு நம்பிக்கை. அலசினா அலசினா ஓடத்தானே வேணும். இது ஒரு சந்தர்ப்பமாகவும் பாதிச்சு கொள்ளலாம்னு நினைக்கிறேன். என்ன வாகனங்கள் வந்து இப்படி ஹெவி வெஹிக்கிள் கிடைக்கிறது அரிது. ஸோ இது வந்து ஹெவி வெஹிக்கிள்லேயே வந்துட்டு இந்த 60 டேஸ் வாகனங்கள். அதனால் இது ஒரு சந்தர்ப்பமாகவும் நினைச்சு கொள்கிறேன். இருந்தாலும் மிக மிக அவதானமாக தான் ஓடி பழக வேணும். ஏன்னா எங்களுக்கு மாதங்க 4வது இல்லை நேர நேர அப்படியே நேரம் நேரம் அப்படியோடு இங்கே இல்லை நேரம் இங்கே இல்லைண்ணா. நேரம்டா இப்படி நேரம் இப்படி இழுக்கணும். நேரம்டா இப்படி நேரம் இல்லை, இப்படி 3 இது நேரம். எனக்கு விளங்கல பொறுங்க வரேன். 1 2 3 4 5 போய் தான் ரிவர்ஸ். ரைட் 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 கன்ஃபியூஸாக இருக்கு உண்மையிலே இந்த கியர். இல்லடா இது ஓகேடா படிஞ்சிட்டு மைண்டுக்கு படிஞ்சு. சரி இப்போ இதில் சைட் பண்ணுங்க. ஓடுறது மட்டும் முக்கியம் இல்லை, ஒரு சரியான ஒரு சாரதிக்கு சைட் பண்ணி எப்படி நிப்பாட்டுறாருன்ற பார்ப்போம். இப்போ ஓடிக்கொண்டிருக்க இதில் நிப்பாட்டுங்க ஒன்று கூட நான் சொல்லிவிடும். அதை பார்த்து மஞ்சள் பார்த்து முடிய திருப்போணும். ஓகே இடம் இஞ்சால காணாதுதான் இல்லை பிரச்சனை இல்லை. அரவாசினா சரி. அதுக்கு பிறகு கியரை வந்து இப்போ 4வது நிற்கிது மேலே இழுத்து. அது அப்படி ஒன்றும் இப்போ நீங்கள் பைக்குக்கு செய்கிற மாதிரி ஒன்றா குறைக்க தேவையில்லை. அதான் இப்படி எடுத்துட்டு ஒரு நிமிடம் ஆகினா சரி. ஓகே நம்பி கிளச்ச விட வா. ஓ அவ்வளோதான். ஓகே ஹேண்ட் பிரேக் வேலை செய்யணும் பா. வேலை செய்யும் செஞ்சுட்டு வந்து நாங்கள் நாவலப்பட்டியில் ஓடியாச்சு. இதில் அடுத்த 2வது பாலம் கழிஞ்ச உடனே அதில் சோதனை சாவடி இருக்குது. அது கழிஞ்ச உடனே இங்கே மண்டதி ரோட்டில் மாறி ஓடையாக பார்த்துக்கணும். சரியா அதான் பார்க்குறேன். அப்படியே 1 இது 2 சரியா 4 5 ரிவர்ஸ் 3 4 அதே நேருக்கு வரணும். 3 நேருக்கு 4 வரணும். 3 தான் கொஞ்சம் பதிச்சு விடுவோம். 4 அது நேருக்கே வரும். அடுத்து 5 தான் ஆகலாம் பதிச்சு ரிவர்ஸ். கொஞ்சம் கியர் படிஞ்சிருந்தா ஓடக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது இந்த வாகனத்தில் அதாவது இந்த கை கியர் இருக்கு தானே, இதில் ஓடி பழகினது எத்தனை பேருன்னு சொல்லி பழைய ஆக்கள் தான் ஓடி பழகிருப்பீங்க. ஸோ பழகின ஆக்கள் வந்துட்டு வீடியோக்களை கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க, பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கும் ஏதாவது அனுபவங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதைகளையும் பகிர்ந்து கொள்ளுங்க. 3 பேர் தலையும் தான் இருக்கும். அவங்க போயிட்டு வந்துருக்கு 3 பேர் போயிட்டு வந்தது. இப்போ நாங்கள் மண்டதி ரோட்டு கிட்ட வந்துட்டோம். இதால் இப்போ திரும்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் மண்டை தீவு இதில் 6 கிலோமீட்டர் போட்டுருக்கு. ஓடிக்கொண்டு போயிருக்க வடிவா திருப்பலாம். ஓ நிக்கேக்கு தான் திருப்புறது
ஸ்டியரிங் திரும்புது, அவ்வளவு கஷ்டம் இல்ல. ஆனா சில்லு திரும்புது இல்ல. ஸ்டியரிங் ஹார்டா இல்ல தானே. இப்ப நான் நீங்க பக்கத்துல இருந்து இப்படி திருப்புறத பாக்க நான் நினைச்சேன் சில்லு பலமா ஸ்டியரிங்க திருப்ப விடாம நிக்கும்னு சொல்லி. ஆனா நார்மலா திரும்புது. அவருக்கு காட்டணும் அதுன்ற அனுபவத்தை காட்டணும். இல்ல இப்ப வரைக்கும் ஓடின வரைக்கும் ஓடேக தெரியாது. ஒரு இடத்துல நின்று நிப்பாட்டி திருப்ப இதா இருக்கு. சரி, இப்ப திரும்ப மண்டதேவி ரோட்டுக்கு வந்தாச்சு. ஓடி பார்ப்போம். ரைட் போலாம். ரைட் ஓகே. எனக்கு ஒரு ஆட்டோ வருது, வழி விட்டுட்டு போவோமா இல்லாட்டிக்கு போவோமா? வழி தேவைன்னா ஒரு கேப்பன் மூன்றாவது. வழி கேட்டவர் வழி போவார். இந்த லேர்னர்ஸ் எக்ஸாம்பிள் எழுதின எல்லாம் ஞாபகம் இருக்கு. யாராவது முன்னுக்கு முந்தி போய்க்கல என்ன சொல்லணும்னா வேகத்தை கூட்டாமல் முந்துவருக்கு வழி விட்டு முந்தி செல்ல அனுமதிக்க வேண்டும். பாருங்க அத வடிவ நடுவால் எடுங்க, இடிச்சு விட்டுறேன். அப்பா ஓகே. பின்சில்ல கவனிச்சா சரி. அந்த வெள்ளக்கோட்டோட பின்சில்லு வளைவுகள்ல வந்துச்சுண்டா சரி. கவனிக்க தேவையில்லை. ஓட தெரிஞ்சா நீங்க நேர பார்த்து அந்த கண்ணாடியும் இதே பார்த்தா சரி. நான் ஒன்றுமே வாங்குறேன். அங்க நிக்க சொல்லிச்சு 4வது நேரம் அப்படியே கீழே. ஓகே, அவ்வளவுதான். பெஞ்சால டவுன்ல ஓடுறதுக்கு 4 மட்டும் காணும். என்னடா நேரோட்டம் ஓட கிரௌடுக்குள்ள நிப்பாட்டி அதுகளுக்கெல்லாம் நோக்கடிச்சு நிக்கும். கஷ்டப்பட சரியா நீங்க பழகணும்டா. ஒரு டவுன்ல பிஸியான நேரம் கொண்டே விட்டா அப்பதான் தெரியும். அப்ப இதுக்கால குறுக்க வருவான், கண்ணாடி பார்க்கணும், பின்னுக்கு வரவான பார்க்கணும், முறையா சிக்னல் போடணும், நொக்கடிக்காம ஏறமாத்தணும். தொடக்கத்துல அப்படித்தான் வளைகிறது. கொஞ்சம் இழுத்து வேகமா ஓடி பார்க்கட்டேன். நான் ஏதாவது 7 மணி அளவு கண்ட்ரோலான்னு சொன்னீங்களே, அது ஞாபகத்துல வச்சுக்கோ. ஏன்னா காத்துக்கு கொஞ்சம் சரிக்க பாருங்க. பரவாயில்ல, 40ல வாகனம் போகுது. இதுல வேகத்தை பாருங்க, 40 தாண்டி 50 கிட்ட போகுது வாகனம். ஆனா அந்த அதுல வேகமா காட்டையில இந்த ஹெவி வெஹிக்கிள்ல. இதே எங்கட டிஸ்கவர் 125ல வந்த மட்டும் 50க்கு தாண்டிங்க. உள்ளுக்குள்ள கேட்க தெரியும். அப்ப வெளியில கையை நட்டி பாத்தீங்களா, அவ்வளவு வேகமா காட்டு. கையை நட்டி பாத்தீங்கன்னா ஸ்டீரிங்ல இருந்து கையை எடுத்துட்டான். நல்ல டிரைவருக்குரிய அழகு இது. அப்ப என்னன்னா முந்தி சிக்னல் இல்லாத டைம்ல இப்படி தானே சிக்னல் காட்டுறோம். எனக்கு விளங்கிட்டு கட்டமானது என்ன செய்ய போறீங்க. இதுல போறோம், அதுல ரிவர்ஸ் அடிக்க வேணும். அதுதான் நடக்க போகுது. என்ன ரிவர்ஸ் அடிக்காம வாரம். அதான் எனக்கு விளங்கிட்டு அந்த இதுக்குள்ள போயிட்டு இந்த முந்தி பார்க் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சிருந்தவங்க மண்டதேவிக்குள்ள. இந்த போட்டிங் எல்லாம் முந்தி இதுக்கெல்லாம் இருந்தது. அந்த நேவி கேம்ப் மாதிரி ஒன்று இருக்கு. அதுல ரிவர்ஸ் அடிச்சுட்டு அதுல கொண்டே வாகனத்தை தருவாங்கள. நீங்க உடனே யாருடைய வாரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அது அந்த ஃப்ரேம் அடிவாங்க 50-60. அப்படியே போய் திருப்பிங்க. இதுலதான் தெரியும். ஓகே ஓகே, வடிவம் ஃபுல்லா போகணும். வெஹிக்கிள் ஃபுல்லா போகணும். சரி, இப்ப திருப்பியாச்சு. சரி, இப்ப ரிவர்ஸ். இப்பதான் உங்களோட திறமையை பார்க்க கொஞ்சம் மேல தெளிவுங்கண்ணா. மேல் சில்லு நேரம் நிக்கி தான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது? எடு முதல்ல திருப்பு பாப்போம்.
எத்தனை திருப்பி வா அங்க கேட்டுட்டு தானே மக்களே இது கொஞ்சம் பெரிய வீதியா இருக்கபடியா திருப்பிட்டா இல்ல நான் ஓரளவு பழக்கம் நான் ஓடி இருக்கிறேன் முந்தி அந்த வாகனம் ஓடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல கண்ணாடி பார்த்தா ஓகே நைட் ஓடலாம்ண்ணா ஓடலாம் இல்ல பட் ரிவர்ஸ் கொஞ்சம் பழகி கொஞ்சம் வாகனம் படிஞ்சதுண்டா சரி ஓடிட்டார் பாஸ் மக்களே கயண்ட ஆசையை நிறைவேற்றிதான் நீங்களும் கேட்டு கமெண்ட் பண்ணிடுவார் சந்தோஷம் நீங்க கமெண்ட் பண்ணி நீங்க கயண்ட மூஞ்சில ஓடுறதுக்கு ஆசை தெரியுதுண்டு கயண்ட ஆசையை நிறைவேற்றியாச்சு என்ன மாதிரி ஓடினா என்ன பிள்ளைகள் என்னென்னத்தை மாத்தினா என்ன வடிவா ஓடலாம்ன்றத நீங்க கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க இந்த பாக்குறாக்களுக்கும் ஏதாவது பிள்ளைகள் தெரிஞ்சிருந்தா அதுகள் அடுத்தடுத்த கட்டங்கள்ல திருத்திக் கொள்றதுக்கு ஈஸியா இருக்கு கொஞ்சம் பயந்த நான் கூட பட் ஓகே ஓரளவு ஓடக்கூடிய மாதிரி இருந்தது நான் ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லுவேன் டக்குன்னு கண்டுபிடிங்க மேரங்க அந்த கமெண்ட் பண்ணினார் ஏன்னா அவர் அப்படி இல்ல முதலே ஓடுறதுக்கு கேட்டவர் நான் வந்துட்டு சம்மதிக்கல இப்ப வந்துட்டு அந்த உண்மையிலேயே சட்டபூர்வமா அந்த பெர்மிட்டும் தந்தா பிறகு நாங்கள் அங்க போனாங்க இப்ப போறதால இடைக்குல ஓடிலாது இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஓடி பழகிட்டோம் இனி ஓடி பழகிட்டோம்னு சொன்னா இடைக்க ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பிடிச்சிருந்து எங்க சேனலுக்கு இப்பதான் முதல் தடவை வந்து வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன் முடிச்சிருந்தால வரைக்கும் நல்ல சிலிண்டா சொன்னவர் என்னன்னா இந்த மேடான விஷயங்கள்ல வந்துட்டு இந்த கிளச் கண்ட்ரோல் ஒன்று இருக்குதானே அந்த விஷயம் பார்க்கணும்னு சொல்லி அதை அடுத்தடுத்த இதில் பார்ப்போம் அது வந்து என்ன செய்யணும் வந்து பிரேக்கை பிடிக்காம ஆக்சிலேட்டர்ல கிளச்சிலே அதான் இப்ப பின்னுக்கு உருளக்கூடாது இல்ல சின்ன ஏற்றத்துல சில வாகனம் பின்னுக்கு போகும் ஏற்றம்னா ஸ்டொப்புல பின்னுக்கு வாகனம் நிற்கும் இப்ப அதுல போய் எடுக்கிற கூடாது பிரேக் இருக்கு பட்